அன்பார்ந்த மாணவர்களே, அனைவருக்கும் வணக்கம். இன்று 12வது வகுப்பு உயிரி விலங்கியல் 5வது பாடமாகிய மூலக்கூறு மரபியலில் 8வது பகுதியை பார்க்க இருக்கிறோம். இந்த 8வது பகுதியில் படியெடுத்தல் நிகழ்வு முறை. பொதுவாக பார்த்தீங்கன்னாக்க ப்ரோகேரியாட் செல்களில் ஆர்என்ஏக்கள் 3 வகைகளாக காணப்படுது. எம்ஆர்என்ஏ அல்லது தூது ஆர்என்ஏ, டிஆர்என்ஏ அல்லது கடத்தும் ஆர்என்ஏ, ஆர்ஆர்என்ஏ அல்லது ரிபோசோம் ஆர்என்ஏ. இந்த 3 ஆர்என்ஏக்களும் புரத உற்பத்திக்கு அவசியமானதாக உள்ளது. பொதுவாக ஆர்என்ஏக்களின் செயல்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, புரத உற்பத்தியில் இந்த தூது ஆர்என்ஏ டிஎன்ஏலிருந்து செய்தியை வார்ப்புருவாக பெறுகிறது. கடத்தும் ஆர்என்ஏக்கள் தூது ஆர்என்ஏவில் காணக்கூடிய மரபணுவின் குறியீடுகளை படிப்பதற்கும் அமினோ அமிலங்களை கொண்டு வருவதற்கும் பயன்படுகிறது. அதே போல ரிபோசோம் ஆர்என்ஏவானது அமைப்பு மற்றும் வினை மாற்றியாக இந்த புரத சேர்க்கையில் செயல்படுகிறது. ஒரு டிஎன்ஏ ஆர்என்ஏவாக படியெடுத்தல் நிகழ்வில் மிக முக்கியமான ஒரு நொதியாக டிஎன்ஏ சார்ந்த ஆர்என்ஏ பாலிமரேஸ் செயல்படுகிறது. அப்போ அனைத்து ஆர்என்ஏக்களின் படியாக்க செயல்களில் வினை மாற்றியாக டிஎன்ஏ சார்ந்த ஆர்என்ஏ பாலிமரேஸ் என்னும் ஒற்றை நொதி மட்டுமே செயல்படுகிறது. டிஎன்ஏ மூலக்கூறு எடுத்துக்கொண்டால் இந்த 5' 3' என்ற 2 இலைகள் காணப்படுது. இதில் இந்த டிஎன்ஏ சார்ந்த ஆர்என்ஏ பாலிமரேஸ் ஆனது ஊக்குவிப்பானோடு பிணைந்து படியெடுத்தல் நிகழ்வை தொடங்குகிறது. அப்போ டிஎன்ஏ சார்ந்த ஆர்என்ஏ பாலிமரேஸ் ஊக்குவிப்பானோடு பிணைந்து பின் படியெடுத்தல் தொடங்கி வைக்கிறது. பல்படியாக்க பிணைப்பு இடங்களே ஊக்குவிப்பான் ஆகும். இந்த பல்படியாக்கல் வினையில் ஆற்றலை கொடுப்பதற்காக நியூக்ளியோசைடு ட்ரைபாஸ்பேட் பயன்படுகிறது. இந்த நியூக்ளியோசைடு ட்ரைபாஸ்பேட்டில் 2 பாஸ்பேட் மூலக்கூறுகள் ஆற்றலை அளிக்கிறது. அப்புறம் இவை தளப்பொருளாகவும் நிரப்பு கூறு விதியை பின்பற்றி பாலிமரேஸ்களை வார்ப்புரு சார்ந்த முறையில் பயன்படுத்தி புரத உற்பத்திக்கு உதவி செய்கிறது. நிரப்பு கூறுகள் விதி என்றால் என்ன? இது சார்காப் விதி என்று அழைப்பார்கள். இந்த விதியை தான் நிரப்பு கூறு விதி என்று அழைக்கின்றோம். இந்த விதியின்படி டிஎன்ஏவின் நைட்ரஜன் காரப்பொருட்கள் அடினைன் எப்பொழுதும் தைமினுடனும் சைட்டோசின் எப்பொழுதும் குவானைனுடன் இணைக்கப்படுகிறது. அதாவது ஒரு பியூரைன் எப்பொழுதும் ஒரு பைரிமினுடன் இணைந்து காணப்படுகிறது. இதுதான் சார்காப் விதி என்று அழைப்போம், அல்லது நிரப்பு கூறு விதி என்று அழைக்கப்படுகிறது. இப்போ இந்த டிஎன்ஏ மூலக்கூறில் ஊக்குவிப்பான் பகுதியில் ஆர்என்ஏ பாலிமரேஸ் மூலமாக படியெடுத்தல் தொடங்கப்பட்டு நியூக்ளியோடைடுகளை வளரும் ஆர்என்ஏவோடு அடுத்தடுத்து இணைப்பதன் மூலம் பாலிமரேஸ் ஆர்என்ஏவின் நீளத்தை அதிகரிக்கிறது. அப்போ இந்த ஆர்என்ஏ நீளமானது அதிகரித்து கொண்டே இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னாக்க இந்த டிஎன்ஏ ஸ்டாண்டில் ப்ரொமோட்டார் அல்லது ஊக்குவிப்பான் அதோடு சிக்மா காரணியானது இணைந்து காணப்படுகிறது. சிக்மா காரணியுடன் இணைந்தவுடன் ஆர்என்ஏவானது உருவாக்கப்படுகிறது. இறுதியில்
சிக்மா காரணியும் பாலிமரேஸும் ஆர்என்ஏ பாலிமரேஸும் விடுவிக்கப்பட்டு ஒரு புதிய டிஎன்ஏ இழையானது உருவாக்கப்படுகிறது. அதாவது மரபணுவின் முடிவில் பாலிமரேஸ் நிறைவியை அடையும் பொழுது அல்லது டெர்மினேட்டார் பகுதியை அடையும் பொழுது ஆர்என்ஏவின் சிறு பகுதி மட்டுமே நொதியுடன் பிணைந்து காணப்படுகிறது. முடிவில் தனி ஆர்என்ஏவும் ஆர்என்ஏ பாலிமரேஸும் உதிர்க்கப்படுகிறது. ஊக்குவிப்பான் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, இது டிஎன்ஏவின் ஒரு பகுதி. இதில் ஆர்என்ஏ பாலிமரேஸ் இணைந்து படியெடுத்தலை தொடங்குகிறது. நிறைவி அல்லது டெர்மினேட்டார் அப்படின்னா என்னன்னு கேட்டிங்கனாக்கா, இது டிஎன்ஏவின் ஒரு வரிசையாகும். இதில் ஆர்என்ஏ பாலிமரேஸ் செயல்பாட்டை தடுத்து படியெடுத்தல் முடிவுக்கு கொண்டு வருகின்ற ஒரு பகுதி நிறைவி என்று அழைக்கப்படுகிறது. அப்போ இந்த படியெடுத்தல் அலகு என்பது ஊக்குவிப்பானுக்கும் நிறைவிக்கும் இடைப்பட்ட டிஎன்ஏ வரிசை ஆர்என்ஏ பாலிமரேஸ் செயல்படும் பகுதியாக இந்த படியெடுத்தல் அலகு உள்ளது. இது ஒரு ஜீனாகவோ அல்லது ஒன்றுக்கும் மேற்பட்ட ஜீனாகவோ இருக்கலாம். இப்போ ஒரு ஆர்என்ஏ பாலிமரேஸ் வினை மாற்றியாக செயல்படுறத 3 நிலைகளாக பிரிக்கலாம். ஒன்று தொடங்கி வைத்தல், நீட்டுதல், முடித்து வைத்தல் அப்படின்னு சொல்லிட்டு 3 நிலைகளாக இந்த ஆர்என்ஏ பாலிமரேஸ் வினை மாற்றியாக செயல்படும் நிகழ்வை பிரிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னாக்க ஒரு ஆர்என்ஏ உருவாக்கப்படுகிறது. ஆர்என்ஏ உருவாக்குவதற்கு ஆர்என்ஏ பாலிமரேஸ் உதவி செய்கிறது. அப்போது ஆர்என்ஏ பாலிமரேஸ் ஆர்என்ஏ நீட்டுதலுக்கு மட்டுமே வினை மாற்றியாக செயல்படுகிறது. இப்போ ஆர்என்ஏ நீண்டு வந்ததை பார்த்தீங்க. இந்த நீட்சி அடைவதற்கு அல்லது புதிய ஆர்என்ஏக்கள் உருவாவதற்கு இந்த ஆர்என்ஏ பாலிமரேஸ் வினை மாற்றியாக செயல்படுகிறது. டிஎன்ஏ சார்ந்த ஆர்என்ஏ பாலிமரேஸ் சிக்மா காரணியுடன் இணைந்து ஊக்குவிப்பான் பகுதியில் படியிடத்தை தொடங்குகிறது. அதே போல இந்த நிறைவி பகுதியில் டிஎன்ஏ சார்ந்த ஆர்என்ஏ பாலிமரேஸுடன் ரோ காரணிகள் இணைந்து படியெடுத்தல் நிகழ்வை முடிவுக்கு கொண்டு வருகிறது. அப்போ சிக்மா மற்றும் ரோ காரணிகளுடன் ஆர்என்ஏவின் தொடர்பின் மூலம் படியெடுத்தல் நிகழ்வை தொடங்குவதா அல்லது முடிப்பதா என்னும் தகவலை ஆர்என்ஏ பாலிமரேஸ் பெறுகிறது. ஆர்என்ஏ பாலிமரேஸ் பெற்று இந்த டிஎன்ஏலிருந்து எம்ஆர்என்ஏக்கள் படியெடுத்தல் மூலமாக உருவாக்கப்படுகிறது. பாக்டீரியாவில் தூது ஆர்என்ஏ செயல்திறன் பெற எந்த நிகழ்முறையும் தேவையில்லை. ஏன்னா பாக்டீரியாவில் சைட்டோசால், உட்கரு ஆகிய பிரிவுகள் இல்லை. ஆனால் படியெடுத்தல் மொழிபெயர்த்தலும் ஒரே இடத்துல ஒரே நேரத்தில் நடைபெறுகிறது. பல நேரங்களில் தூது ஆர்என்ஏ படியெடுத்தல் முடியும் முன்பே மொழிபெயர்த்தல் தொடங்கிவிடுகிறது. அப்போது இங்கே என்ன பார்க்குறோன்னாக்க சைட்டோசால் மற்றும் உட்கரு ஆகிய பிரிவுகள் ப்ரோகரியாட் செல்களில் அதாவது பாக்டீரியாவில் காணப்படுவதில்லை. இப்போ இந்த சைட்டோசால் என்றால் என்ன, அதை பற்றி விளக்கம் நான் கொடுக்க போகிறேன். இது புக்கில் இல்லை, தெரிஞ்சுக்கொள்ளுங்க. பொதுவாக பார்த்தீங்கன்னா பாக்டீரியாக்களில் படியெடுத்தல் நிகழ்வு முடியும் முன்பே மொழிபெயர்த்தல் எவ்வாறு தொடங்குகிறது, தொடங்க காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாக்டீரியாவில் ஒரு ப்ரோகரியாட் ஆகும். அதே போல் பாக்டீரியாவில் சைட்டோசால், உட்கரு என்ற பிரிவுகள் காணப்படுவதில்லை. பிற செல் நுண் உறுப்புகளிலிருந்து மரபு பொருள் உட்கரு சவினால் பிரிக்கப்படவே இல்லை. அங்கே மைட்டோகாண்ட்ரியா, எண்டோபிளாசவலை இது போன்ற யூகரியாட் செல்களில் காணக்கூடிய நுண்ணுறுப்புகள் சவ்வுகளால் பிரிக்கப்படுவதில்லை. இதனால் பாக்டீரியாவில் படியெடுத்தல் மற்றும் மொழிபெயர்த்தல்
இணைந்து நடைபெறுகிறது. அப்போ ஏற்கனவே சொன்ன மாதிரி சைட்டோசால் என்றால் என்ன, சைட்டோபிளாசம் என்றால் என்ன, இரண்டுக்குள்ள வேறுபாடு. சைட்டோசால் என்பது சைட்டோபிளாசத்தினுடைய மேட்ரிக்ஸ். இது செல் நுண்ணுறுப்புகளை சூழ்ந்துள்ளது. அப்போ இந்த சைட்டோசால் என்பது ஒரு திரவம் அல்லது மேட்ரிக்ஸ் என்று அழைப்போம். இது செல்லுக்குள் உள் காணக்கூடிய நுண்ணுறுப்புகளை சூழ்ந்து காணப்படுகிறது. ஆனால் சைட்டோபிளாசம் என்பது என்னன்னு கேட்டீங்கன்னா, யூக்கரியாட் செல் சவ்வுக்கும் நியூக்ளியர் சவ்வுக்கும் இடைப்பட்ட பகுதி. இந்த இடைப்பட்ட பகுதியில் செல் நுண்ணுறுப்புகளும் காணப்படுகிறது. அப்போ செல் நுண்ணுறுப்புகள் மற்றும் திரவம் இவை அனைத்தும் சேர்த்து தான் சைட்டோபிளாசம் என்று அழைக்கப்படுகிறது. அதே போல் செல்லில் சைட்டோபிளாசத்தில் காணப்படும் திரவத்துக்கு பேர் தான் சைட்டோசால். அதே போல் செல் சவ்வினால் சூழப்பட்ட அனைத்து நுண் உறுப்புகளையும் உள்ளடக்கிய திரவத்தை சைட்டோபிளாசம் என்று அழைக்கின்றோம். அப்போ சைட்டோசாலுக்கும் சைட்டோபிளாசத்துக்குள்ள வேறுபாடு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். அடுத்தது யூகரியாட்டுகளில் உட்கருவில் எவ்வாறு படியெடுத்தல் நடைபெறுகிறது. இது ஒரு 5 மதிப்பெண் வினால கேட்பாங்க. இது 83வது பக்கத்தை எடுத்துடுங்க. இந்த பக்கத்தில் ஆர்என்ஏ பாலிமரேஸ், யூகரியாட் செல்களில் உள்ள ஆர்என்ஏ பாலிமரேஸ் ஆனது 3 பகுதிகளை உள்ளடக்கியது. ஒன்று ஆர்என்ஏ பாலிமரேஸ் 1. இந்த ஆர்என்ஏ பாலிமரேஸ் 1 ஆனது ஆர்என்ஏவை படியெடுக்கிறது. நம்ம புத்தகத்தில் என்ன போட்டிருக்கோம்னாங்க, இந்த 83வது பக்கத்தில் டிஆர்என்ஏவை படியெடுக்கிறதுன்னு போட்டிருக்கோம். அந்த டிஆர்என்ஏவை அடிச்சுட்டு இந்த டீக்கு பதிலாக இந்த ஆரை சேர்த்துக்கிடுங்க. அப்போ ஆர்என்ஏ பாலிமரேஸ் 1 வந்து டிஆர்என்ஏவை படியெடுக்கலை, ஆர்என்ஏவை படியெடுக்கிறது. நம்ம திருத்திக் கொள்ளணும். இது புதிய புக்கில், அதாவது 2020 எடிஷனில் 83வது பக்கத்தில் அது காணப்படுது. 2வது ஆர்என்ஏ வந்து ஆர்என்ஏ பாலிமரேஸ் 3 ஆகும். இது டிஆர்என்ஏவை, அதாவது 5S ஆர்என்ஏ SNRNAக்களை படியெடுக்கிறது. அதே போல் ஆர்என்ஏ பாலிமரேஸ் 2 ஆனது தூது ஆர்என்ஏவின் முன்னோடியான HNRNAவை படியெடுக்கிறது. இங்கே இந்த 28S 18S இதை பற்றி என்னென்ன விளக்கத்தை பார்ப்போம். அதே போல் 5S SN என்னது, SNRNA என்ன, HNRNA என்ன என்ற விளக்கங்களை வந்து இப்பொழுது பார்க்கிறோம். இப்போ S28 S18 ஆர்என்ஏக்கள் என்பது கொடுக்கப்பட்ட ஆர்என்ஏவின் திரவத்திலிருந்து பிரித்தெடுக்கப்படும் ஆர்என்ஏவின் தரத்தை நிர்ணயிக்கும் அளவீடு. அப்போ இந்த 28S 18S என்பது ஆர்என்ஏவின் தரத்தை நிர்ணயிக்கும் அளவீடாகும். இதில் 28S ஆர்என்ஏல 5070 நியூக்ளியோடைடுகளையும் 18S ஆர்என்ஏல 1869 நியூக்ளியோடைடுகளும் காணப்படுகிறது. அதே போல் 5S ஆர்என்ஏ ரிபோசோமில் 5S ஆர்என்ஏ என்பது ரிபோசோமின் மிகப்பெரிய துணை அலகின் ஒருங்கிணைந்த கூறாகும். ரிபோசோமில் பார்த்தீங்கன்னா 2 அலகு இருக்கும். துணை அலகு 2, ஒன்று பெரியதாகவும் சிறியதாகவும் காணப்படும். இல்லை அந்த பெரிய துணை அலகு தான் 5S ஆர்என்ஏன்னு சொல்கிறோம். இது ரிபோசோமின் நிலைத்தன்மையில் புரத உற்பத்தியை மேம்படுத்துவதாக அறியப்படுது. இப்போ புரத உற்பத்தி ஒழுங்காக நடைபெறுவதற்கு இந்த 5S ஆர்என்ஏக்கள் உதவி செய்கிறது. அதே போல SNRNA என்றால் என்ன கேட்டீங்கன்னா ஸ்மால் நியூக்ளியர் ஆர்என்ஏன்னு சொல்லுவோம். இந்த ஆர்என்ஏல 150 நியூக்ளியோடைடுகள் காணப்படுகிறது. இது முன்னோடி ஆர்என்ஏ HNRNA உருவாக்கத்தில் பங்கேற்கிறது. இதில் 1 மார்க் வந்து நீட் எக்ஸாம்ல கேட்பாங்க. அப்போ SNRNA வந்து எங்க பங்கேற்குதுன்னா முன்னோடி ஆர்என்ஏ என்று அழைக்கக்கூடிய HN அல்லது ஹெட்ரோஜீனஸ் நியூக்ளியஸ் ஆர்என்ஏன்னு சொல்லக்கூடிய அந்த HNRNA உருவாக்கத்தில் பங்கேற்கிறது. இப்போ HNRNA என்றால் என்ன? HNRNA என்பது வேறுபட்ட தன்மையுடைய உட்கரு ஆர்என்ஏ என்று அழைக்கப்படுகிறது. இது
RNA பாலிமரேஸ் 2ஆல் உருவாக்கப்பட்ட பல வகை நியூக்ளியோடைடுகளை கொண்ட பெரிய முன்னோடி RNA ஆகும். இது உட்கருவின் செயல்முறைக்கு உள்ளாக்கப்பட்டு சைட்டோபிளாசத்தில் mRNA அல்லது தூது RNAவாக மாற்றமடைகிறது. அப்போ உட்கருவுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த தூது RNAவை நம்ம HNRNA என்று அழைப்போம். இது அந்த தூது RNAவின் முன்னோடி RNAவாக செயல்படுகிறது. இந்த படத்தில் பாருங்க, முன்னோடி RNA. இந்த முன்னோடி RNAல என்ன இருக்குனாக்க எக்ஸான் ஒரு பகுதி காணப்படுது, இன்ட்ரான் ஒரு பகுதி காணப்படுது. அதே போல எக்ஸான், இன்ட்ரான், எக்ஸான் இது போன்ற பகுதியெல்லாம் காணப்படுது. இந்த பகுதியில் இந்த இன்ட்ரான் என்ன ஆகும்னா நீக்கப்படுகிறது, பிளத்தல் மூலமாக நீக்கப்படுகிறது. நீக்கப்பட்டு மெச்சூர் RNA அல்லது முழுமை பெற்ற mRNA தூது RNA உருவாக்கப்படுகிறது. அப்போ முன்னோடி RNAலிருந்து mRNA உருவாக்கத்தில் இன்ட்ரான்கள் பிளத்தல் மூலமாக நீக்கப்படுகிறது. இப்ப இந்த படத்தை பாருங்க, இந்த இன்ட்ரான் ரிட்டன்ஷன் போட்டிருக்காங்க. இந்த இன்ட்ரான் என்ன ஆகுனா, இந்த சிகப்பு கலர் கோடு போட்டிருக்கோம்ல, இந்த இன்ட்ரான் ரெண்டுமே என்னது ஸ்ப்ளைசிஸ் அல்லது பிளத்தல் என்ற நிகழ்வு மூலமாக இந்த RNA மூலக்கூறிலிருந்து நீக்கப்படுகிறது. அப்போ இன்ட்ரான் என்பது பிளவு மரபணுவின் ஒரு பகுதி. இது படியெடுத்தலின் முன்னோடி RNAவுடன் இணைந்து இருக்கும். எப்பொழுதுமே முன்னோடி RNAவோடு இது இணைந்து காணப்படுகிறது. ஆனால் இது RNA படியெடுக்கும் போது நீக்கப்பட்டு வேகமாக சீர்குலைந்து விடுகிறது. யூகரியாட்டுகளில் வெளிப்பாட்டு வரிசை அமைப்பின் குறியீடுகளான எக்ஸான் மற்றும் வரிசை அமைப்பின் குறியீடுகளற்ற இன்ட்ரான் ஆகியவற்றிற்கு மோனோசிஸ்ட்ரானிக் அமைப்பு மரபணுக்கள் இடையூறு செய்கிறது. ஆனால் இந்த இன்ட்ரான்கள் பிளத்தல் நிகழ்வின் காரணமாக நீக்கப்படுகிறது. ஸ்ப்ளைசிஸ் என்று அழைக்கக்கூடிய பிளத்தல் நிகழ்வு மூலமா நீக்கப்படுகிறது. இப்போ நீட் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னாக்கா இன்ட்ரான் எக்ஸானுக்குள்ள வேறுபாடு கேட்பாங்க. அப்போ இன்ட்ரான் என்றால் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மரபணுவில் உள்ள நியூக்ளியோடைடு வரிசை, இது மரபணுவில் காணக்கூடிய ஒரு நியூக்ளியோடைடு வரிசை, புரத சேர்க்கைக்கான குறியீடுகள் இன்ட்ரானில் காணப்படுவதில்லை. அதே போல எக்ஸான் என்பதும் மரபணுவில் நியூக்ளியோடைடுகள் வரிசை தான். இந்த இதில் என்ன பார்க்குறோன்னா, புரத சேர்க்கைக்கான குறியீடு எக்ஸான்ல காணப்படுகிறது. இரண்டாவது பாயிண்டா, தூது RNA அல்லது mRNAவின் மொழிபெயர்த்தலுக்கு முன்னரே இன்ட்ரான்கள் பிளத்தல் மூலமாக நீக்கப்படுகிறது. அப்போ இந்த தூது RNAவோடு இணைந்த இந்த இன்ட்ரான்கள் மொழிபெயர்த்தலுக்கு முன்னரே இன்ட்ரான்கள் நீக்கப்படுகிறது, பிளத்தல் மூலமாக நீக்கப்படுகிறது. அதே போல தூது RNA உருவான பின்னர் எக்ஸான்கள் என்ன சக பிணைப்பு மூலமாக தூது RNAவுடன் இணைந்து காணப்படுது. ஏன் இணைந்து காணப்படுதுன்னா, இதுல புரத சேர்க்கைக்கான குறியீடுகள் எக்ஸானில் காணப்படுகிறது. அதனால தான் தூது RNAவோடு இந்த எக்ஸான்கள் இணைந்தே காணப்படுகிறது. இங்க புரத சேர்க்கைக்கான குறியீடு இல்லாததுனால மொழிபெயர்க்கிறதுக்கு முன்னாடியே இன்ட்ரான்கள் பிளத்தல் மூலமாக நீக்கப்படுகிறது. இப்ப இதை பாருங்க, இது ஒரு செல்லுடைய உட்கருவாக வைத்துட்டுன்னா வழிப்பகுதியை சைட்டோபிளாசம் சொல்லுவோம். இந்த பகுதியில் உட்கருவுக்குள்ள என்ன பார்க்குறோம்னா RNAக்களுடைய முன்னோடி, அந்த முன்னோடி RNAவை HNRNA அல்லது ஹெட்ரோஜீனஸ் RNA என்று அழைப்போம். இந்த RNAல இந்த ஃபைடஸ் பகுதியில் என்ன பார்க்குறோம்னாக்க மீத்தைல் குவானோசைன் ட்ரைபாஸ்பேட் என்ற ஒரு நொதி இணைக்கப்பட்டது. இந்த நிகழ்வை என்ன சொல்லுவோம்னா காப்புரையாக்கம் என்று அழைக்கப்படுது. இது 2 மார்க் கொஸ்டின்ல கேட்பாங்க. காப்புரையாக்கம் என்றால் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த அதாவது HNRNAவுடன் ஃபைடஸ் பகுதியில் மீத்தைல் குவானோசைன் ட்ரைபாஸ்பேட் இணைவது
காப்புரையாக்கம் என்று அழைக்கப்படுகிறது. அதே போல 3' பகுதியில், இந்த RNA 3' பகுதியில் அடினலைட் எச்சங்கள் இணைக்கப்படுகிறது. இவை இணைவது வாலாக்கம் என்று அழைக்கிறது. டெய்லிங் சொல்லுவாங்க. இது வேற என்னது? டெய்லிங் என்று அழைக்கப்படுகிறது. அப்ப இந்த நிகழ்வு எதுக்காக நடைபெறுதுன்னா, இந்த முன்னோடி RNAக்கள் முழு வளர்ச்சி அடைந்த தூது RNA அல்லது mRNAவாக மாறுவதற்கு, வலுப்பெறுவதற்கு இந்த காப்புரையாக்கமும் வாலாக்கமும் செல்லுடைய உட்கருவில் நிகழ்கிறது. தூது RNAக்கள் உட்கருவிலிருந்து சைட்டோபிளாசத்திற்கு வருகிறது. அந்த தூது RNAக்களை mRNA என்று அழைப்போம். இந்த படத்தில் பாருங்க, இந்த mRNA நகர்ந்து நேர எங்க வரும்னா உட்கருவை விட்டு சைட்டோபிளாசத்திற்கு வருகிறது. அப்போ புரோகரியாட்டுகள்ல ஒரு எக்ஸான் குறிப்பிட்ட வேலையை கொண்ட ஒரு பாலிபெப்டைடுக்கான குறியீடினை பெற்றுள்ளது. எக்ஸான் வரிசை அமைப்பு, இன்ட்ரான் நீக்கம் ஆகியவை எளிதில் நெகிழ்ந்து கொடுக்கும் தன்மையுடையவை. ஆதலால் பாலிபெப்டைடு துணை அலகான குறியீடுகளை கொண்ட எக்ஸான் செயல்மிகு இடமாகி பல வழிகளில் இணைந்து புதிய மரபணுக்களை உருவாக்குகிறது. அப்போ புதிய மரபணுக்கள் உருவாவதற்கு எக்ஸான்களும் இன்ட்ரான்களும் உதவி செய்கிறது. ஒரே மரபணு எக்ஸான்களை மாற்று பிளவு முறையில் பல்வேறு விதமான வரிசைப்படுத்துவதன் விளைவாக வெவ்வேறு வகை புரதங்கள் உற்பத்தி செய்கின்றன. இந்த வெவ்வேறு வகை புரதங்கள் உற்பத்தியின் காரணமாக விலங்குகளில் புரதம் மற்றும் செயல்பாடுகளில் பல்வகைத்தன்மை நடப்பதற்கு இது முக்கிய பங்காற்றுகிறது. யூகரியாட்டின் மரபணுக்கள் தோன்றுவதற்கு முன்பே, யூகரியாட் மரபணுக்கள் தோன்றுவதற்கு முன்போ அல்லது பின்போ இன்ட்ரான்கள் தோன்றியிருக்க வேண்டும். இன்ட்ரான்கள் பின்னால் தோன்றியிருப்பின் யூகரியாட் மரபணுக்குள் எவ்வாறு அது உள்ளேற்றப்படும்? யூகரியாட் செல்கள்ல இன்ட்ரான் வருவதற்கு வாய்ப்பில்லை. அதனால இந்த இன்ட்ரான்கள் யூகரியாட் செல்கள் தோன்றுவதற்கு முன்பே புரோகரியாட் செல்களில் காணப்படலாம்னு சொல்றாங்க. அப்போ தானாகவே பிளத்தல் தன்மை கொண்ட DNA வரிசை அமைப்பை இன்ட்ரான்கள் பெற்று கிடைமற்ற மரபணு மாற்றத்திற்கு உதவி புரிகிறது. அந்த கிடைமட்ட மரபணு மாற்றத்துல என்னன்னு பார்த்தீங்கன்னாக்க, இன்ட்ரான்கள் புரோகரியாட்டிலிருந்து புரோகரியாட் செல்களை உருவாக்குவதற்கு உதவி செய்கிறது. அதே போல புரோகரியாட் செல்கள்ல இருந்து யூகரியாட் செல்கள்ல மாற்றத்தை ஏற்படுத்துவதில் இந்த இன்ட்ரான்கள் கிடைமட்ட மரபணு மாற்றம் உதவி புரிகிறது. அதே போல யூகரியாட் செல்களுக்கு உள்ளேயே மரபணு மாற்றம் நடைபெறுவதற்கு இந்த இன்ட்ரான்கள் உதவி செய்கிறது. இப்போ பூமியில் உள்ள உயிரினங்களின் பரிணாமத்திற்கு கிடைமட்ட மரபணு மாற்றம் பெரும் பங்கு ஆற்றியுள்ளது என்னும் கோட்பாடு தற்காலத்தில் நிலவி வருகிறது. இதுவரை நம்ம பார்த்த பகுதியிலிருந்து சில கேள்விகள். RNAவின் செயல்பாடுகள் என்ன? DNA சார்ந்த RNA பாலிமரேஸின் வேலை என்ன? ஊக்குவிப்பான் என்றால் என்ன? நிறைவி என்றால் என்ன? சிக்மா மற்றும் ரோ காரணியின் செயல்பாடுகளை அல்லது சைட்டோசால் மற்றும் சைட்டோபிளாசத்திற்கிடையே வேறுபாடு, இன்ட்ரான் மற்றும் எக்ஸானுக்கு இடையேயான வேறுபாடு, காப்புரையாக்கம் என்றால் என்ன? வாலாக்கம் என்றால் என்ன? கிடைமட்ட மரபணு மாற்றம் என்றால் என்ன? இந்த கேள்விகள் எல்லாம் இந்த பகுதியில் வீடியோ மூலமாக கற்றுக்கொள்ளுங்கள். இதை மீண்டும் நன்றாக படித்துக் கொள்ளுங்கள். புத்தகத்தை வைத்து இருப்பதன் மூலமாக அதிக மதிப்பெண்ணை பெறலாம். அனைவருக்கும் வணக்கம்.